இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் வருது. டிடிஎம். ஒரு காலத்தில் நானும் டிடிஎம் வெறியனாக இருந்தேன். டிடிஎம் பைக்கு அது சூப்பர் பைக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். ஸ்குவாட், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவளியில் தான் இருக்கோம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டும் அது இல்லாமல் லைசன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதை போய்ட்டு எடுக்கிற ஒரு விலாக் தான் இந்த விலாக். ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட், வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க என்ன மாதிரியாக. நம்ம பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மாதிரி தூரம் தள்ளி வந்துட்டேன். இதுக்கு பிறகு நம்ம போக தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு நம்பர் பிளேட் வாங்கினதோட, அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வாங்க போகலை, நம்பர் வந்துருச்சு. ஏற்கனவே சொல்லிட்டாங்க BKWன்னு சொல்லி நம்பர்னு தான் நினைக்கிறேன். நம்பர் வந்துருச்சு. பட் இன்சூரன்ஸ் அது இல்லாமல் வெஹிக்கல் ரெவென்யூ லைசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, ஷோரூமில் தான் இருக்குது. ஸோ அதை போய்ட்டு வாங்கிட்டு வரணும். பைக்கில் போயிருக்கலாம்னா, பட் பைக்கில் போகும்போது டிராஃபிக்கில் எதுவும் நிப்பாட்டிட்டா அது கொஞ்சம் சிக்கலாகுமே. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு நம்ம பயம் இல்லாமல் போகலாம் தானே. அதனால இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் சைக்கிளில் போகணுன்னு போய்கிட்டு இருக்கேங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணி ஆகுது? 9:50 ஆகுது காலையில். இந்த டைமே பார்த்தீங்கன்னா வெயில் சும்மா பொழந்து கட்டுது. நம்ம குயிக்காக போனோம்னா நமக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போய்க்கும். பெரிய ஏற்றத்தை மிதித்து வந்ததுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி பெரிய பள்ளம் நம்புறோம். ஸோ அப்படி அமையும் போது இருக்க சுகம் இருக்கே, அவ்வளோ நேரப்பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு பலன் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்குது. காற்று பயங்கரமாக இருக்குது. என்ன அது, நம்ம மட்டும் இன்றைக்கி பைக்கில் வந்துருந்தோன்னா எப்படியுமே நம்மளை பிடிச்சி நிப்பாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க டிராஃபிக் சார். ஹலோ வணக்கம். ஃபோன் பார்த்துக்கிருக்காங்க. சும்மா ஏன் எப்படியுமே நம்மளை பிடிச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 1500 1500 2000 ஃபைன் போட்டிருப்பாங்க. ஏன் அது வேண்டாத செலவு. அதனால நம்ம சைக்கிளில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அப்போது சரியான மாதிரி வெயிலுங்க. இதுக்கு பிறகும் நம்ம சைக்கிள் தான் ஓடிக்கிருந்தோன்னா சரி. அப்போ இப்போ கொஞ்சம் சரி வெள்ளையாக இருக்குங்க, கொஞ்ச நாள் நல்லாவே கருப்பாயிருவேன் போல். ஆனால் தோலெல்லாம் அப்படியே எரியுதுங்க சூடு. இப்போ கொழும்புல என்னடா சூடு, இது அடிக்கிற சூடு இருக்கே. இப்போ நம்ம அந்த மீன் பிடிக்கிற பாலத்துக்கு அருகாமையில் வந்துட்டோம். இன்னும் நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 8 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. 8-9 கிலோமீட்டர் இருக்கும் நம்மளுடைய லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு. அந்த மீன் பிடிக்கிற பாலம், மீன் பிடிக்க வர்றதுக்கு நானும் பிளான் பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா தூண்டில்லாம் வாங்கணும். இன்னும் தூண்டில் வாங்கலை. அதனாலேயே இன்னும் மீன் பிடிக்கிறதுக்கு நான் வரல. கூடிய சீக்கிரம் தூண்டிலை வாங்கி ஒரு மீன் பிடியல் விலாக் ஒன்று எடுத்துடும். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் சரியான மாதிரி பெட்ரோல் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. பெட்ரோல் இப்போ கிட்டத்தட்ட 390 மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு ஒரு லிட்டரோட விலை. நிறைய இந்தியா சேனல்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை கூடிடுச்சின்னு. கிட்டத்தட்ட எவ்வளோ கூடிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை கூடுறதுக்கு இந்த வார் தான். அமெரிக்கா ஈரான் வார்னால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஸோ அது நமக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே பாதிச்சிருக்கு. நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் பெட்ரோல் விலை கூடுன்னு சொல்லி. கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா கூடுனுச்சு, விலை குறைஞ்சிருச்சு. ஏன்னா குறையும் தெரியும். அதோட நம்மளோட ஸ்ரீலங்காவில் கோட்டா கோகம டைம்லலாம் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான
விலைக்கு போணுச்சுன்னு சொல்லி 1 லிட்டர் பெட்ரோலோட விலை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் குறையுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையிற மாதிரி விலங்கல். உலகமே பெட்ரோல் பிரச்சனைக்கு முகம் கொடுத்துருக்கு. பெட்ரோல் மட்டும் இல்லை, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லி எல்லாத்துமே பிரச்சனையாக தான் இருக்குது. கச்சா எண்ணெயிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான தொழில்களுமே இப்போ பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இது வளமைக்கு திரும்பணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கும். வேறு என்ன செய்ய இருக்குது? இனியுமே பார்த்திங்கன்னா இதே விலையில் இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதுக்கு பழகிக்க தான் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யோசனை வருது. நம்ம அவசரப்பட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டோமா, ஒரு வேளை நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒன்று எடுத்துட்டா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒன்று போகுது. பார்க்கலாம் எல்லாம் வளமைக்கு திரும்பவும் நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு டிடிஎம். ஒரு காலத்தில் நானும் டிடிஎம் வெறியனாக இருந்தேன். டிடிஎம் பைக்கு அது சூப்பர் பைக்குங்க. இப்போ நம்ம புளியங்குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு நமக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னே தெரியலை. குத்து மதிப்பாக போய்கிட்டு இருக்கேன். எப்படியுமே 15 கிலோமீட்டர் இருக்கும். அது பட் இன்னைக்குலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலை. போகலாம். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போனோம்னா தான் இன்றைக்கான வேலைகள்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. வேலைங்க கொஞ்சம் கூட இருக்குது இன்றைக்கி. ஸோ குயிக்காக வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். ஆடுறாது இப்படி வர்றது ரிவர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்புவெளி முச்சந்திக்கிட்ட இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். லூசுத்தனமாக போடுறான்டா பைத்தியக்காரன். சைக்கிளாக இருந்தாலும் நம்மளும் ரோட் ரூல்ஸை கடைபிடிச்சு தானே வர்றோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வரணுங்கண்ணே. அவன் பாட்டுக்கு போடுறான் லூஸு. அதே பிரேக் பிடிக்காமல் இருந்தால் கொண்டு போய் விட்டுருப்பேன். பிரேக் இருக்குது. ஒவ்வொரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்காதுண்ணே. எவ்வளோ பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கு, எவ்வளோ பேர் ரோட்டில் பிரேக் இல்லாமல் சைக்கிள் ஓட்டிருப்பீங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரிக்கு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு என்ன ஆகும், கார்லேயே கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு இப்போ ரொம்ப அருகாமையில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மாதிரி தான் நமக்கு போக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நிமிஷத்தில் போயிடுறேன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் தேவைப்படாது, ஒரு 10 நிமிஷம் தேவை. பட் பார்த்திங்கன்னா சரியான ஒரு மேடான ஒரு ஏரியா. அதனால் மிதிச்சு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். நான் போயிட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோவை இன்னும் கொஞ்சத்தில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட். ஓகே கேஸ், வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பைக்கில் போகலை இன்றைக்கி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்பர் பிளேட்டு வந்துருச்சு தான். பட் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வரல, நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே லைசன்ஸ்லாம் இல்லாமல் போகும்போது ட்ராஃபிக்கில் எதுவும் பிடிச்சிட்டா அது பெரிய ஒரு சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா பைக்கை போட்டு இன்றைக்கி சைக்கிளில் தான் போனேன். ஸோ நம்மளுடைய சைக்கிளிங் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி விலாகுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு ஃபுல்லாகவே நம்மளுடைய மோட்டோ விலாக் வீடியோஸ் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான அடித்தளமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கெஜெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே மோட்டோ விலாக் வீடியோஸ் தான் வரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இதுக்கு பிறகு கண்டிப்பாக வரும். ஓகே ஸ்காட், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஸ்காட், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். ஓகே பாய்.